ஈஷா யோகா மையம் இன்னும் எவ்வளவு தூரம் என்று விசாரித்தார். கிராமத்து சிறுவன் சொன்னான், 35,000 கிலோமீட்டர். ஆன்மீகம் அப்படித்தான். திசை புரிந்துவிட்டால் அங்குலத் தொலைவு கூட இல்லை. ஐயோ, அவ்வளவு தூரமா? நீங்கள் இப்போது போகும் திசையில் போனால் அவ்வளவு தொலைவு. அப்படியே திரும்பி எதிர் திசையில் போனால் 4 கிலோமீட்டர் தான் என்றான் பையன். ஆன்மீகம் அப்படித்தான். திசை புரிந்துவிட்டால் அங்குலத் தொலைவு கூட இல்லை. ஆன்மீக தேடுதல் என்பது கடவுளையோ சொர்க்கத்தையோ வேறு உலகத்தையோ வெளியே தேடிப் போவது அல்ல. ஆன்மீகம் என்பது உள்ளே இருக்கும் ஆன்மா பற்றியது. அது இந்த உயிரை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒரு நோக்கம். உள்நோக்கி பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படையான உடலை மட்டும் புரிந்து கொள்வதாலோ அல்லது மனதை மட்டும் புரிந்து கொள்வதாலோ வாழ்க்கை முழுமையாகாது. இது இரண்டையும் உருவாக்கும் சக்தி உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. உள்நோக்கி பார்த்து பழக்கமில்லாத நமக்கு வெளியிலிருந்து திசை காட்ட ஒரு வழிகாட்டியாக குரு தேவைப்படலாம். மற்றபடி காடு, மலை, கழனி என்று உலகம் முழுதும் சுற்றினாலும் பயனில்லை. இதைத்தான் இந்த ஜென் கதை உணர்த்துகிறது.